அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது நீ எல்லாம் நல்லா வருவடா படத்தோட பிரஸ் மீட். நீ எல்லாம் நல்லா வருவடா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைமா டைரக்ட் பண்ணிருக்காரு நாகேந்திரன். விமல் இந்த படத்துல ஹீரோவா லீட் ரோல் பண்ணிருக்காரு. சமுத்திரகனி ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல, அதாவது போலீஸ் கெட்டப்ல நடிச்சு அசத்திருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க ஜிவி பிரகாஷ்குமார். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த படத்தோட டைரக்டர் விமல் அண்ட் சமுத்திரகனி கலந்துகிட்டு என்ன பேசிருக்காங்கங்கறத பார்க்கலாம். என்னை நம்பி ஒரு 7 கோடி ரூபாய் பணத்தை பட்ஜெட் கொடுத்த மறுநாள் முழு பணமும் பேங்க்ல போட்டு படம் எடுக்க வைத்த நான் மதிக்கும் என் தயாரிப்பாளர் எஸ்ஜி பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் அவருக்கு நன்றி. என்னை இந்த மேடையில் நிற்க வைத்த தயாரிப்பாளர் தம்பி விமல்கிட்ட போய் கதை சொன்னேன். ஒன்று தான் சொன்னேன், சரிண்ணே பாப்போம்ண்ணே, சரி பண்ணிடுவோம்ண்ணே, போனேன். யாருண்ணே கம்பெனி? சரி ஓகே. அடுத்து யாருண்ணே மியூசிக்கு? அது தம்பி அது அப்படியா? சரி மியூசிக் எடுத்து நல்லா இருக்கு. அப்புறம் அந்த கேமராமேன் ஓகே நல்லா இருக்கு, எடிட்டு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, படம் பண்ணிடுவோம்ண்ணே போனேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டான். என்னடா அது கதையே முழுசாகவும் கேட்கல, என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் உண்மையிலேயே நான் 2 கையெடுத்து கும்பிடணும் என் தம்பியை விமலை. ஏன்னா என்னை நம்பி ஒரு ஹீரோ ஒரு படம் கொடுத்துருக்கான். அதுக்கடுத்து என் நண்பன் சமுத்திரகனி, 20-21 ஆண்டுகளாக நாங்கள் 2 பேரும் நண்பன். நான் இப்போ கூட வீட்டில் தூங்குறனோ வீட்டில் இருக்கிறனோ இல்லையோ, நான் அவன் ஆஃபீஸில் தான் அதிகமாக இருப்பேன். ஏன்னா கனி தனக்குத்தானே எதுவுமே செஞ்சுக்கிற மாட்டான். அடுத்தவங்களுக்காக யோசிப்பான், அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாட்ஸ் வேற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வசனங்கள் மற்றும் இந்த படத்தில் எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் என் நன்றி. அதில் அண்ணன் பாண்டியன், அண்ணன் விஜய், சகோதரன் பாலமுரளிவர்மன், இவங்க எல்லாமே எனக்கு டயலாகுக்கு அவ்வளோ உதவி இருக்காங்க. நான் நல்லா வரணும்னு நினைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் இவங்களும் சிலர். ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி பண்ணு, இல்லை அதில் நீ நடிக்கணும், காமெடியெல்லாம் பண்ண அதை கிளம்பு அப்படின்னு. இவன் வேலை பார்த்த படங்கள் எல்லாமே வேறு மாதிரி கமர்ஷியல் படங்கள். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். என்ன கதை பண்ணியிருக்க போகிறான், என் தேவைன்னா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாடான்ட்டேன். அப்புறம் திரும்ப வந்தான், என்னடா அப்படின்னா, இல்லை நீ பண்ணணும் அப்படின்னா. இல்லை எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. நண்பனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், படைப்பாளியாக எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். மாப்பிள்ள 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூரில் தொழிலுக்காக கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூரில் அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில் மட்டும்தான்டா காசுக்காக கொலை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காசுக்காக கொலை பண்ணுறது தமிழ்நாடு பூரா பரவிருச்சுடா. பழிக்கு பழி வாங்குறேன்னு நேருக்கு நேரம் நின்று வெட்டுறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா வெட்டுறவனுக்கு இதுக்கு தான் வெட்டுறோன்னு தெரியும், வெட்டப்படுவனுக்கும் இதுக்கு தான் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எவன் வெட்டுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஏன் சாகுறோன்னு தெரியாமலே ஒரு உயிர் போகுதுடா அப்படின்னா. கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு விஷயம் சொன்னான். ஆய்வு பண்ணி பார்த்ததில் காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைங்க தாண்டா மேஜராகவே கிரிமினலாக இருக்காங்க நிறைய இடத்துல. அதில் ஒரு பெரிய பகுதி இருக்குடா, தன் தகப்பன் போலீஸ்காரன் அப்படின்னா நமக்கும் அந்த பவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பசங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல, இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப வியந்து போனேன். அவன் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு. அப்போ தான் ஒன்றுமே பேசலை, எப்போ வேணாலும் போவோம்டா ஷூட்டிங்க்கு, வா போவோம் அப்படின்னு ஆரம்பித்ததான் அந்த படம். எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன், எல்லாமே எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியாக தான் ஒர்க் பண்ணோம். இதில் யாருமே அண்ணன், கனி அண்ணன், நாகேந்திர அண்ணன், எல்லாம் வில்ல அண்ணன், எல்லா அண்ணனுமே அண்ணங்க தான் எனக்கு. பாஸ்கர் அண்ணன், ஜெயரவி அண்ணன், அவர் நடிக்கலாம், அவர் பக்கத்தில் இருந்து ஊக்கம் ஏதாவது ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பார். திடீர்னு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் அடிப்பார், இருந்தால் தம்பிகிட்ட பேசுவான் அப்படின்ட்டு. அதனால் எல்லாமே ஒரு அண்ணன் தம்பிகளாக தான் இருந்தோம். இன்னொரு அண்ணன் கரு அண்ணன், அது பக்கத்தில் உட்காந்துருக்க அண்ணன், எல்லாமே ஒரு ஒரு படமாவோ ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஹீரோ, இவர் வில்லன், இவர் இவர் அப்படிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம். எங்கள் பெரிய தம்பி நாகேந்திர அண்ணன் எல்லாத்தையும் திரைச்சி நீட்டாக கொண்டு வந்திருக்காப்புல. படம் நல்லா வரணும்,
அது உங்கள் கையில் நீங்களாம் ரெடி பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். நீ எல்லாம் நல்லா வருவடா இந்த படத்தோட பிரஸ் மீட்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசரை டைரக்டர் லிங்குசாமி ரிலீஸ் பண்ணாரு. ஆக்டர் ஜெயம் ரவி அண்ட் டைரக்டர் லிங்குசாமி இந்த படத்தை பத்தியும் படத்தோட டைரக்டர் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்கலாம். நானும் கனியானனும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் நிமிர்ந்தனில் படத்துக்கு. நான் தான்டா நடிக்கிறேன் நாகேந்திரன் படத்தில் அப்படின்னாரு. என்னென்ன சொல்கிறீங்க, உண்மையாகவே நல்லா இருக்கா ஸ்கிரிப்ட், எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை அப்படிலாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ அவரை எதுவாக பேசினாலும் நாகேந்திரன் ஒரு நாள் கூட கோச்சிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் லைஃப்பை அப்படி என்ஜாய் பண்ணுவாருங்க, சந்தோஷமாக இருப்பாருங்க. அதை நான் யாருக்கிட்டையுமே பார்த்ததே இல்லை. நிம்மதியாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். எப்போ போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும் எனக்கு. அது நான் இது வரைக்கும் இப்போ ரொம்ப பேர்கிட்ட வந்ததில்லை, அவர்கிட்ட எனக்கு வரும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு எப்படி சினிமா கஷ்டமான விஷயமாச்சே, அது எப்படி பண்ண போகிறாருன்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பேன் நான். பட் சினிமா எனக்கு உயிர், சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு அது எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆசை, அது வெளியே யாருக்குமே தெரியாது. அதனால நான் இந்த படம் எடுத்திருக்கேன், நீ பாருன்னாரு. இன்னைக்கு அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு, நம்ம அண்ணன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்ற பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு அவரை நிறைய பார்ட்டியில் தான் பார்த்துருக்கேன். எந்த படத்தில் வேலை பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது. சமீபத்தில் மலேசியா சிங்கப்பூர் ஒரு ட்ரிப்பு போனப்போ கூட வந்திருந்தாங்க. அப்போ தான் தெரியும் அவர் இத்தனை படம் வேலை பார்த்துருக்காரு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாமே. சினிமா ஜாலி சந்தோஷம் படம் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் சினிமாக்குள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வேலைன்னு தெரியும். இங்கே உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ விளையாட்டாக இருக்கிற ஒருத்தர் இவர் எங்கே ஒரு ஷாட்டு கூட எடுக்க முடியாதுன்னு நினச்சா ஒரே ஷாட்டில் இப்படி ஒரு எடுத்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஷாட்டை நான் ரெஃபரன்ஸுக்காக எனக்கு செல்வ மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு ஸ்பாட்டில் காட்டியிருக்காரு. நம்ம ஷூட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்கப்போ இது எப்படி வரும்னு சொல்லி திரும்பி திரும்பி கேட்டப்போ, சார் நான் சமீபத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் சார், பாருங்க காட்டினது உண்மையிலே நான் மிரண்டேன். நாகேந்திரனும் அதுக்கப்புறம் காட்டின அப்படி இது நீங்கள் பார்த்தது ஒரு ஷாட்டு தான். நான் இதில் ஒரு சாங்கும் பார்த்துருக்கேன். ஒரு பின்னிமில்ல ஏகாம்பரம் அந்த சாங் சூப்பராக அப்படி ஒரு மேக்கிங். ஒரு 8-10 நாள் எடுக்க வேண்டிய சாங் நான் நினச்சிருந்தேன், வெறும் 2 நாள் 3 நாள் எடுத்ததாக சொன்னாங்க. ராஜ் மாஸ்டர் ஷூட் பண்ண சாங்கு. நாகேந்திரன் என்ன வேணுமா யாருக்கு வேணுமா உசுரை கொடுத்து செய்கிற அளவுக்கான ஒரு உண்மையான ஒரு எல்லாருக்கும் நண்பனாக இருக்கக்கூடிய ஒருத்தர். பார்க்குறப்ப விளையாட்டாக தெரிஞ்சாலுமே நான் இந்த ஒரு ட்ரிப்பில் உண்மையிலே ஃபீல் பண்ணாத நல்லா வரணும். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் மொசக்குட்டி படத்தோட ஆடியோ ரிலீஸ் அண்ட் நீ எல்லாம் நல்லா வருவடா படத்தோட பிரஸ் மீட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய ஃபிலிம் நியூஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். facebook/paperstv.com போயிட்டு உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. Until then, this is Hema signing out.